ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அப்படிங்கிற சிவவாக்கியர் பாடல்ல இந்த 4 வரிகள்ல யாருக்கிட்ட துன்பம் பக்கத்துல கூட நெருங்காது அப்படிங்கிறத சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ அப்படின்னு அந்த வரி ஆரம்பிக்கும். சிவபெருமான் இருக்க அம்பலத்தை அம்பு கொண்டு தாக்கினால் அசையுமா? எந்த ஒரு சக்தியாலும் அசைக்க கூட முடியாத சிவபெருமானோட அம்பலத்தை அம்பு கொண்டு அசைப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. தூய்மையாக இருக்கும் திருப்பார்கடலை நீங்க கலங்கடிக்க நினைச்சீங்கன்னா திருப்பார்கடல் கலங்குமா? கலங்காது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு சிவனேன்னு யோகா தியானங்களை பயின்று வர யோகிகள் கிட்ட துன்பம் அப்படிங்கிற இருள் கிட்ட அணுகுமா? அணுகாது. செம்மையான பொன்னம்பலத்துல ஜோதியாக விளங்கும் சிவபெருமானை உணர்ந்து தெளிந்து சிவாய நம அப்படின்னு தியானம் செய்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றாரு. என்ன உண்மையை உணர முடியும்? என்னைக்கு சிவபெருமானை உணர்ந்து தெளிந்து நீங்க தியானம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்ககிட்ட துன்பம் அப்படிங்கிற இருள் பக்கத்துல கூட நெருங்காது அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றாரு.